இந்த வெயிலுக்கு நல்ல ஹீட்டுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியான வெள்ளை பசலைக்கீரை அக்கா இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் பார்ப்போம். நேற்றே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் அந்த பாக்ஸில் நல்லா டைட்டாக மூடி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்கள் அப்படியே. இது நம்ம வெள்ளை பசலை இன்றைக்கி கூட்டு பண்ணலாம். வெயிலுக்கு ரொம்ப 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 நல்லதுப்பா ஹீட்டுக்கு. அப்புறமா நம்மளுக்கு இந்த ஒயிட் ஈஸ்ட் படுறது அதெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லது. அவ்வளோ ஹீட்டு குறைக்கும். நல்ல குளிர்ச்சி இந்த வெள்ளை பசலை. இதில் வயலட் கலரில் ஒரு பசலை இருக்குது, அதுவும் நல்லது தான். இது வந்து பாலாக்கீரை மாதிரியே இருக்கும், ஆனால் பசலை வெள்ளை பசலை. இதை கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதுக்கு சால்ட்டு போட்டு அலச வேண்டியதுலாம் இல்லை. இது பெரிய பெரிய வெத்தலை மாதிரி பெரிய பெரிய இலையாக இருக்கும். நல்லாவே ரொம்ப சிம்மில் ஸ்லோவாக வாட்டர் திருப்பி வச்சுட்டு நம்ம நல்லா இலையை தேய்ச்சே கழுவி அலசி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அக்கா தண்ணி இல்லாமல் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இனிமேல் இவ்வளோ நீளமாக இருக்குதுல கொஞ்சமாக நல்ல பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், 1-2 கட் பண்ணிட்டேன். ரொம்ப குட்டி குட்டியாலாம் கட் பண்ண வேணாம். இது நல்லா மசிஞ்சிரும். இந்த வெயில் நேரத்தில் அந்த கீரைலாம் கிடச்சா வாங்கிடுங்க. இப்போ இதுக்கு மசாலா என்ன ரெடி பண்ணலான்னு கூட்டுக்குப்பா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அக்கா சுற்றி இருக்குது. கீரை செய்கிறதுனால கம்மியாக தான் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு வடை சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் தான் விட்டுருக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா பொடியிட்டும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொடிஞ்சிருச்சு. ஒரு 5 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போது நம்ம அந்த கீரை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அலசிட்டு அதை போட அக்கா ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு ஒரு விசில் வச்சுருக்கிறேன். அதை இப்போ போட்டுடலாம். இந்த கீரை நல்லா நல்லா தண்ணி சத்து இருக்கிறதுனால கீரை வந்து அதிலே வேகும் நல்லா. இப்போது அடுத்து நம்ம அந்த தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் சுற்றி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு இப்போ அந்த மிக்ஸி அழைச்சி ஒரு அரை கிளாஸ் போல் வாட்டர் ஊற்றிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். உங்களுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணுமா கெட்டியாக இருக்கணுமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு சால்ட் இப்போ தான் போட போகிறோம். சால்ட்டு போட்டுடலாம். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன் அக்கா. நீங்கள் சால்ட் அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்கப்பா. இந்த கீரை அதிலே வெந்துடும். தண்ணி போதும். இது ஓரமாக வச்சுக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு தான். நீங்கள் கொஞ்சம் அப்படியே பெரட்டி சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றினோம்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த கீரை வந்து நல்லா நீர் சத்து நிறைஞ்ச கீரை, அதனால் நல்லா பசுமையாக வெந்துடும். பாலக்கீரை எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது பாலக்கீரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வதக்குனாலே கசப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் இது கசப்பு கொடுக்காது. இந்த ஒயிட் பசலை, வெள்ளை பசலை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அந்த பர்பிள் கலரில் ஒரு பசலை இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லது. இந்த வெயில் நேரத்தில் அகத்திக்கீரை, வெள்ளை பசலை, இந்த பர்பிள் கலரில் இருக்கிற பசலை, அப்புறமா நம்ம பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப 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 குளிர்ச்சின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இது இப்போ காரம் அக்கா வெறும் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு போதும். அவ்வளோதான், பசலைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இது பெரட்டுற மேடிக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு கீ போட்டுட்டு இந்த கீரையை ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஹீட்டெல்லாம் ஓடியே போயிடும். நல்லா குழந்தைங்களுக்கு பெரட்டி ஊட்டி விடுங்க. அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷ். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதேமாதிரி அக்காவுக்கு செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாசிப்பருப்பு போடலை அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம துவரம்பருப்பும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு குளிர்ச்சி, அதனால் இந்த வெயில் நேரத்துக்கு பாசிப்பருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லது. அந்த கீரையோட பாசிப்பருப்பு போடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா உடம்புக்கு குளிர்ச்சி கிடைக்கும். தேங்க்யூ.